சிவலிங்கம் மாதிரியே இருக்குது இந்த பாறை. இது என்ன அனாமத்துக்கு நின்றுங்கிறீங்க அப்படி? அந்த மலை பெரிய மலைங்க. ஆனால் அந்த மலை எப்படி தெரிஞ்சு பாருங்க. இங்கிட்டு மலைக்கு இந்த சைடு வந்து கரூர், மலைக்கு அந்த சைடு அங்கிட்டு வந்து திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பப்போ வலிப்பு வர மாதிரி வரும். வந்துச்சு, துடிச்சிட்டேன், படுத்துட்டேன் அப்படியே. நமக மக்களே, நீங்க இந்த காணொலியில காண போறது இந்த மலையேற்றத்தோட 2ஆம் பாகம் தான். இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மலையேற்றத்தோட முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த முதல் பாகத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மலைக்கு எப்படி வந்தோம், இது எந்த மாவட்டத்துல இருக்கு, கீழே அடிவாரத்துல வந்து என்னென்ன வேலைலாம் செய்யணும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம முதல் பாகத்துல சொல்லியிருக்கோம். கட்டாயமா ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்க இந்த காணொலியை காண்றதுக்கு முன்னாடி முதல் பாகத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மலையேற்றத்தோட முழு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அது இல்லாம நான் முதல் பாகத்துல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு புதிய மனிதர்கள் நான் பார்த்தேன், நிறைய அட்டகாசமான வேலைகள்லாம் நடந்திருக்கு. மலையேற்றத்தோட முதல் பாகம் வந்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப நல்லா ரசிச்சு எடிட் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த காணொலியை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் தர முடியும்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். வாங்க அதுக்கப்புறம் 2ஆம் பாகம் பார்க்கலாம். மக்களை கிட்டத்தட்ட ஒரு 80% நிறைவு செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதுவும் அங்கே மேலே தான் போனோம். இப்போது கொஞ்ச நேரத்தில் குரங்கு வந்துட்டு அட்டகாசம் பண்ணிடுச்சுங்க. ஒரே ஒரு வாய் தண்ணி இருக்குங்க இன்னும். அந்த ஒரு வாய் தண்ணியை நான் எவ்வளோ பெருசாக நினச்சி எத்தனை வந்தேங்க தெரியுமா? அந்த குரங்கு தண்ணி கொடுத்தா இது பண்ணுது. அதனால் அது ஏன் பொருளாக இருந்தால் நான் கொடுத்துட்ருப்பேங்க. அது இன்னொருத்தவங்க, அதான் சொன்னல முன்னாடி அங்கிள் ஒருத்தருதுன்னு, அது எத்தனை அவர்கிட்ட கொடுக்கணுங்க. ஒரு 80% வந்ததுக்கப்புறம் இந்த மலையோட இதுவை பாருங்க. பாதை பாருங்க, பாதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாதையில் தான் போகணும். அந்த சைடு கொஞ்சம் பழத்தை மட்டும் பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். சுற்றி நான் அதே தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி தோணும். நான் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ வீடியோ லென்த்தாகவும் போயிட்டுருக்கு. அவ்வளோ நின்று போயிட்டுருக்கு, பொறுமையாக போயிட்டுருக்கேன். என்னால் முடியல, அது வேறு விஷயம். இவன் இருக்கான் பார்த்தீங்களா? பாறை பாருங்க, அப்படியே சிவலிங்கம் மாதிரியே இருக்கு இந்த பாறை. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குதான். மக்களே, நல்லா காத்தடிக்குது, நல்லாவே காத்தடிக்குது. நான் பேசுறது கேட்குமா கேட்காதான்னு சொல்லி தெரியல. தண்ணி இல்லைன்னா கூட இந்த காற்று கொஞ்சம் சமாளிக்கலாம். காற்று நல்லா அடிக்குது, சுமாரானாலும் இல்லை, ரொம்ப நல்லா அடிக்குது காற்று. இந்த உச்சிக்கு போகணும். பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு.
போப்பா தெற்கட்டி. போயாண்டா. அவ்வளோதான் இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்காது. ஃபைனலின்னு சொல்கிறதுக்கே எனக்கே இதுவாக இருக்குது. எத்தனை ஃபைனலி. இது என்ன அனாமத்துக்கு நின்றுங்கிறீங்க அப்படி? ஏன் மக்கள் இப்படி அனாமத்துக்கு நின்றுங்கிறது? இதுக்கு தானேப்பா ஆசைப்பட்ட? பாரு ஓட்டம்ன்ற மாதிரி என்ன ஓட்டம் ஓடுறான் ஆளு. மக்கள் பேக் கேமராவில் நான் காமிக்கிறேன் இப்போ. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்க, எப்படி வியூ மட்டும் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அந்த மலை பெரிய மலைங்க, ஆனால் அந்த மலை எப்படி தெரிஞ்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஆமாம், இங்கிட்டு மலைக்கு இந்த சைடு வந்து கரூர், மலைக்கு அந்த சைடு அங்கிட்டு வந்து திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நடுவில் இந்த மலை தாங்க, இந்த 2 மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்டர், 2 டிஸ்ட்ரிக்டோட பார்டர் இது. இது முடிகிற மாதிரியே தெரியலங்க, இது முடிகிற மாதிரியே தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குதுங்க. எல்லாம் கொஞ்சம் தூரம் தான் சொல்லி ரொம்ப நேரமாக அதே சொல்லி வராங்க. அந்த அக்கா இந்த ஊருக்காரங்க வந்து இப்போ இருக்கிற குரங்கெல்லாம் காமெடி பீஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. மக்கள் இங்கே தான் கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினச்ச இடங்க இது. இங்கே ஒரு சோனா இருந்திருக்கு, ஆல் அட்ரஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது இன்னும் வெயில் காலமே வரல, அதுக்குள்ளே ஃபுல்லாக வற்றி போச்சு. அங்கே பார் மக்கள்ஸ், நானும் ஏதோ முடிஞ்சிட்டோன்னு சொல்லி பார்த்தா முடிகிற மாதிரியே தெரியலங்க. இது இப்போ நேரம் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ட்ரைலர் தாங்க. இதுக்கப்புறம் தாங்க இருக்கு தரமான சம்பவம். பாருங்க குப்பைங்களா, எவ்வளோ குப்பைங்க பாருங்க மக்களே. மக்கள்ஸ், ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அப்பப்போ வலிப்பு வர மாதிரி வரும், அது வந்துச்சு. துடிச்சிட்டேன், படுத்துட்டேன், அப்படியே பொருள்லேயே இங்கே படுத்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு கிணறு மாதிரி இருக்குது, மூலிகை தண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வேணாப்பா, அப்படியே உடம்பு அப்படியே அச்சு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு மக்களே.
அந்த இடத்துல அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றும் தெரியல. டைம் வந்து 2:50 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்துட்டு 3 மணிக்கு நம்ம சரியாக 3 மணிக்கு கிளம்பிடலாம். அப்போ தான் இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சா கூட போயிட்டு ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணிட்டேன் 8:30க்கு. அதே மாருதி எக்ஸ்பிரஸ். மக்கள்ஸ் இந்த இடத்துல தான் இப்போ ஊந்து கிடந்தேன். அந்த பீஜன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், 2 ஜோடியாக இருக்குது. சுமார் 3500 அடி மேலே நம்ம ஏறி வந்த உடனேயும் எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம்னா, நம்ம அப்பன் சிவபெருமானை பார்க்கறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். நம்ம ஏறி வந்தவுடனே பார்த்தோன்னா முதல்ல என்ன இருக்குன்னா கருப்பசாமி தான் அங்கே இருக்காரு. கருப்பனை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம பயணம் தொடர மாதிரி இருக்கும். ஒரு 10-15 படிக்கட்டு தான். புதுசாக பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க கோயிலுக்கு. கோபுரம், இந்த கோபுரத்துக்கு வந்துட்டு என்னதான் இப்போ புதுசாக கட்டுற மாதிரி இருந்தாலும் இதோட வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறு தாங்க. இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுதுன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. குறிப்பாக எந்த பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை எந்த ஒரு ஆராய்ச்சியாலையும் சொல்ல முடியல. ஆனால் இந்த கோபுரம் சைடில் வந்து அந்த மீன் சின்னம் இருக்குங்க. இந்த உள்ள இருக்க பூசாரி மூயோ என்ன சொல்றாருன்னா, இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த கோயில்ல வெறுமே சிவபெருமான் மட்டும் இல்லைங்க. இந்த கோயில் சுத்தி கீழே அடிவாரத்துல விநாயகர் கோயில் ஆரம்பிச்சு, விநாயகர், அம்மன் கோயில், அதுக்கப்புறம் மருந்தீஸ்வரர் கீழே ஒரு வடிவத்துல இருக்காரு. மேல வந்தவனையும் மல்லீஸ்வரர் பக்கத்துல வந்துட்டு அது எதிர்க்கவே ஒரு நந்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பழைய ஆதி லிங்கம் சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து ஒரு லிங்கம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமே பைரவர் இருக்காரு. அதுக்கப்புறமே ஒரு அம்மன் ஒருத்தங்க இருக்காங்க. மேலேயுமே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. நமக. ஓம் மல்லீஸ்வராய நமக. ஓம் மங்களே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, தூபதீபம் சமர்ப்பயாமி, மந்திர புஷ்பாஞ்சனம் சமர்ப்பயாமி. நல்ல ஒரு சாமி தரிசனம் முடிஞ்சதுங்க. இந்த கோயிலுக்கு என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குன்னா, ஆடி 18 ஆடி மாசத்துல வர 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஜேன்னு கூட்டம் இருக்கும். போலீஸ் பந்தோபஸ்தோட இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தைப்பூசம் அன்னைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம மாசம் வர அமாவாசை, பௌர்ணமி, முக்கியமா பிரதோஷம் அன்னைக்கு வந்துட்டு நல்ல கூட்டம் எதிர்பார்க்கலாங்க இந்த கோயில்ல வந்துட்டு. அது இல்லாம இந்த கோயில் வந்துட்டு என்ன விசேஷமா சொல்றாங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு குழந்தை வேணும்னு சொல்லி நினைக்கிற மக்களுக்கு வந்துட்டு குழந்தை வரம் கொடுக்கறாரு இந்த மல்லீஸ்வரர். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க வந்துட்டு இங்க வந்து வேண்டிட்டு போனா அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதுவும் இல்லாம இங்க வந்துட்டு இந்த மலை முழுக்க மூலிகையால நிறைந்ததால என்னன்னா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு 2-3 நாள் தங்கி இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசேஷமா இந்த மலையில இது பண்றோம். தோல் வியாதி இருக்கிறவங்க வந்து இந்த மலைக்கு வந்துட்டா அவங்களோட தோல் வியாதி வந்து குணமாகும் சொல்லிட்டு இங்க இருந்து நம்பப்படுது.
நம்பப்படுது. One eternity later. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே நான் வீடியோவை எடுத்துருக்கலாம் மக்கள்ஸ். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கால் கொஞ்சம் பிடிச்சிச்சு. அப்படியே இது பண்ணுறதுக்கு என்னோட உடல்நிலையை நான் சரி பண்ணுறதுக்கே 1 நேரம் ஆகிப்போச்சு. நான் வீடியோ சரி பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் நான் வீடியோவே அப்படியே இது ஆகிப்போச்சு. சிவபெருமானியா நம்மளை இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என் அப்பன் சிவபெருமான் எது பண்ணாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். அது வந்துட்டு நோ டவுட் அதில். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். மக்களே, கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டி இந்த மலைக்கு வருவேன், டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக வருவேன் இன்னொரு வாட்டி. ஓவர் பில்டப்லாம் விட்டேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே 2 பார்ட்டாக போடுவேன். இங்கேருந்து கோயில் வரையும் ஃபஸ்ட்டு பார்ட்டு, கோயிலேருந்து மேலே போகிறது செகண்ட் பார்ட்டாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போக முடியல மக்கள். யாருன்னா அதை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா இன்னும் மேலே போவேன். கோயிலுக்கு மேலே இருக்குல்ல, ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னை பொறுத்த வரையும் நான் இந்த இடம் ஏறி வந்ததே எனக்கு ரொம்ப பெருசுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போது இந்த ட்ரெக்கிங் வீடியோ ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லி இல்லை. ட்ரெக்கிங் பொறுத்த வரையும் மேலே ஏறும் போது ஆபத்து சுத்தமாக கிடையாது. கீழே இறங்கும் போது ஆபத்துகள் அவ்வளோ இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்டெப்பு ரொம்ப பார்த்து கால் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் மக்களே. கிட்டத்தட்ட கீழே போய் கண்டினியூ பண்ணுற அளவுக்குலாம் உடம்புல தெம்பு இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவை நான் இத்துடன் நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. எதனா ஒன்று நல்லா இன்னும் பார்க்குற மாதிரி அப்படி எதனா இருந்ததுன்னா காட்டுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இந்த கோயிலில் நான் மேலே ஏறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வியர்டான விஷயம். ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, 1 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே 1 மணி நேரத்தில் ஏறுற விஷயமானு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் ஏறுற விஷயந்தான். என்னால் சுத்தமாக இப்போவே கால் வந்து அப்படியே உதுத்துட்டான்னு ஆடுது. என்னால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன அப்படியே அலைக்கிறதுக்குன்னு போய் என் பெட்டில் இப்போ யாருன்னா போட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் ஃபீல் ஆகிட்டுருக்கு. என் மேலே க்ளவுட்ஸு போயின்ட்டுருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? வெயில் அந்த சைடு போயிடுச்சுங்க. நாங்கள் ஏறும் போது இப்படி இருந்தது. நாங்கள் இந்த வெயில் இப்படி வந்து நம்மளா அட்டகாசம் இது பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல மக்களே. நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஏறும் போதே சொல்லியிருக்கணும். என்ன அந்த விஷயம்னா, தயவுசெய்து கவரில் எதுவுமே எந்த பொருளும் எடுத்துன்னு வராதிங்க. குரங்கு ஒரு பதம் பார்த்துரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் 1 ஹவரில் இறங்கிடுவேன். எனக்கு ஏறது தான் 3.5 மணி நேரம் ஆச்சு. இதுவரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஆல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது இல்லாமல் கூடிய விரைவில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெற்று உங்கள் அணி விளாக்ஸ். டாடா பாய். இந்த காணொலி நிறைவு பகுதியை பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். என்னன்னா, இந்த மலையேற்றத்தில் வந்துட்டு எனக்கு என் கூட உறுதுணையாக இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, தண்டபாணின்னு சொல்லிட்டு. அவரோட ஃபோட்டோ வந்து இங்கே ஆகிட்டு இருக்கோம். இவர் மட்டும் எனக்கு அன்னைக்கு இல்லைன்னா எனக்கு இந்த மலையேற்றம் வந்து ஏற்கனவே எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது, இன்னும் மிகப்பெரிய சவாலாக ஆயிருக்கும். அது இல்லாமல் கீழே இறங்கும் போது லிட்ரலி அவுட் ஆஃப் எனர்ஜிங்க, சுத்தமாக 0% இருந்தேங்க. அப்போ வந்துட்டு அவரு தான் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இது பண்ணார். இல்லாமல் அவரும் வயசானவர், நான் கஷ்டப்படுத்த விருப்பப்படல. ஒரு 3 பசங்க எங்கேயோ இருந்து வந்தாங்க, சடனாக வந்தாருங்க. எனக்கு சிவபெருமான் எனக்கு அமுச்சு விட்டாருங்க அவரை.
அந்த 3 பசங்களை. அந்த 3 பசங்க வந்தாங்க, அண்ணா உங்களை நான் கரூரில் போயிட்டு சேர்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுனா அந்த பசங்க வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆனால் அந்த பசங்க வந்து அவ்வளோ மெனக்கெட்டு இந்த உதவியை வந்து என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாதுங்க. இந்த உதவி வந்துட்டு மிகப்பெரிய நன்றிகள் நான் வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். என்னால் அந்த நேரத்தில் வந்து நான் எவ்வளோ சொல்லிட்டு தான் வந்தேன். என்னால் அவ்வளோ அளவுக்கு அங்கே இது பண்ண முடியல. கண்டிப்பாக நான் ஒருத்தரோட நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். இன்னொரு மலையேற்றத்தில் உங்களோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன்.